கருநாயக விமான நிலையத்தில் இன்றைய நாளில் மட்டும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டும் வேறு வேறு சம்பவங்கள். ஒரு சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்படுறாங்க. இன்னும் ஒரு சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2 சம்பவத்திலையும் சொல்லி வச்ச மாதிரி இளம் ஜோடிகள் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறதும் பதிவாகியிருக்கு. கலேன்பிந்துனுவ பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தையே அந்த குடும்பத்தில் தலைவர் கணவன் தீ வச்சு கொளுத்தி இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவமும் பதிவாகியிருக்கு. புத்தளம் வெண்ணப்புவ பிரதேசத்தில் சட்டவிரோதமான மதுபானம் குடிச்சு 5 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு. இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். கர்நாயக விமான நிலையத்தில் 2 வேறு சம்பவங்களில் 4 பேர், ஒரு சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்படுறாங்க. இன்னும் ஒரு சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வெள்ளம்பிட்டி பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த 2 பேர்னு சொல்லி 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 பேரும் ஒரு ஏஜென்ட்டுக்கு, முகவருக்கு 65 லட்சம் ரூபாய், 63 தொடக்கம் 65 லட்சம் ரூபாய் செலுத்தி ஒரு நாட்டினுடைய போலந்து விசாவை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி, சட்ட ரீதியில் விசாவை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி 65 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. விசாவை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் ரெடி, இந்தியாவுக்கு போறதுக்கு வெளியிடுங்கன்னு சொல்லி 4 பேரையும் கூட்டிக் கொண்டு ஏஜென்ட் போயிருக்கிறார், இல்லாட்டி அனுப்பி வச்சிருக்கிறாரு. நியூடெல்லியில் போய் அங்க இருக்கிற போலந்து தூதரகத்தில் ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சிருக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்டை வச்சதுக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, நாங்க போய் எம்பசியில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கிறோம்னு சொன்னா எல்லாம் சரியா தான் நடந்து கொண்டிருக்கு, விசா கையில் கிடைச்ச மாதிரி தான்ன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து பெரும்பாலானவர்கள் மத்தியில் இருக்கு. அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு பிறகு ஏஜென்ட் காரன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, பாஸ்போர்ட் எல்லாம் கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல, மருந்தே போலியா இந்தியாவில் பல இடங்களில் தயாரிக்கப்படுது, எத்தனையோ உற்பத்திகள் தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கு, ஒரு ஸ்டிக்கர் அடிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பாஸ்போர்ட் எல்லாம் கொண்டு போய் போலந்து விசான்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டிக்கரை கொண்டு வந்து 4 பேருக்கும் பாஸ்போர்ட் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு பாஸ்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி நாட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க. நாட்டுக்கு திரும்புகிற சந்தர்ப்பத்தில் கருநாயக விமான நிலையத்தில் வச்சு அதிகாரிகள் இந்திய விசாவை பார்த்துருக்காங்க, எங்கே போய் வந்திருக்கிறாங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்க்குற நேரத்தில் புதுசாக ஒரு விசா அடிக்கப்பட்டிருக்கிறது எப்படியுமே தெரியும். போகிற நேரத்தில் இந்த விசா இருக்கவே இல்லை, வர்ற நேரத்தில் போலந்து விசா இருந்திருக்கு. அப்போ விசாரிக்கிற நேரத்தில் மாறி மாறி சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் தாங்கன்னு சொல்லி விசாரிக்கிற நேரத்தில், அங்கே செக் பண்ணி பார்க்குற நேரத்தில் அது உண்மையான விசாவே கிடையாது, போலியான விசான்றது அங்கே இருக்கிற அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு இவங்க 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விசாரிச்ச சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, சட்ட ரீதியில் போறதுக்குன்னு சொல்லி தான் பணம் கொடுத்திருந்தோம். விசா கிடைச்சதுக்கு பிறகு நாட்டுக்கு போய் விமான நிலையத்திலிருந்து வெளியேறினதும் உடனடியாக முதல் செய்ய வேண்டிய இருந்த வேலைன்னு சொன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு மிச்ச காசை கொடுக்கிறது தான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால 4 பேர் இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து வருது. சில நேரத்தில் அந்த ஏஜென்டே இந்த மாதிரி 4 பேர் வராங்கன்னு சொல்லி கைது செய்திருக்க முடியும். என்ன சொன்னா 60 லட்சம் ரூபாய், 65 லட்சம் ரூபான்றது சாதாரணமான ஒரு காசு கிடையாது. பணம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த 4 பேரையும் ஏஜென்ட் மாட்டி விட்டு அதிகமான சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப ஏஜென்ட் யாரு, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி விசாரணைகள் நடத்தப்படும், விளக்கமறியலில் வைக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு வெளியில போனாலும் ஏமாற்றப்பட்ட பணம் திருப்பி கிடைக்கிறதுன்றது பெரும்பாலும் சாத்தியப்படாத ஒரு விஷயம். இன்றைக்கும் இந்த மாதிரியான மோசடிகள் நடந்து கொண்டிருக்கு என்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். கருநாயக விமான நிலையத்தில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுலயும் ஒரு இளம் ஜோடி இருக்கு, மற்ற சம்பவத்திலையும் ஒரு இளம் ஜோடி இருக்கு. அந்த நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி சொல்லப்பட்ட 2 பேரும் 22 வயதான இளம் ஜோடி என்ற தகவலும் வெளிவந்திருந்தது. மற்ற சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதுலயும் கணவன் மனைவி, அந்த மற்ற பெண்ணுடைய தங்கச்சியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தாய்லாந்து பாங்காக்ல இருந்து ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானம் இன்றைக்கு கருநாயக விமான நிலையத்துக்கு வருது. 3 பேக்லையும் எந்த நம்பிக்கையில வந்தாங்கன்றது தெரியாது. 3 பேக் முழுக்க நிரம்பி இருந்தது குஷ் போதைப் பொருள். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. 50 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் இலங்கை வரலாற்றில் கருநாயக விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கிற அதிகமான போதைப் பொருளா இது பதிவாகி இருக்கு. இதுக்கு முதல்ல கருநாயக விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட அதிகமான போதைப் பொருள்ன்றது போன வருஷம் ஒரு பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொல்லப்படுற க்ரூ மெம்பர் கைது செய்யப்பட்டிருந்தார்னு சொல்லி செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. 46 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளோட அந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தார். அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருது. அதுக்கு பிறகு இலங்கை வரலாற்றில் கைப்பற்றப்பட்டிருக்கிற, இதுவரைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கிற அதிகமான போதைப் பொருள் விமான நிலையத்துக்குள்ள கைப்பற்றப்பட்டிருக்கிறதுன்றது இதுதான் முதல் சந்தர்ப்பம். 50 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் 50 கோடி ரூபாய் பெறுமதியானதுன்றது மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 3 பேர் சம்பந்தமான விசாரணைகள்ல அந்த ஆண் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யற நபர், தொலைபேசி நிறுவனம் சொல்லப்படுது. இந்த ஒரு பக்கம் ஒரு கால் சென்டர் என்ற மாதிரியான தகவலும் வெளிவந்திருந்தது. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யற நபர், அந்த நபருடைய மனைவியும் அந்த பெண்ணுடைய தங்கச்சியும்
ஆசிரியர்கள், பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி ஏமாந்து போற நபர்களை பார்க்குற நேரத்தில் படிச்சவங்களா இருக்கிறாங்க, விசா மோசடியா இருக்கலாம், இல்லாட்டி போதைப் பொருள் மோசடியா இருக்கலாம். இப்ப தாய்லாந்தில இருந்து வந்திருக்கிற நபர்கள் இந்தியாவினுடைய மும்பையை சேர்ந்தவர்கள் என்றது முதல் கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. மும்பையில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல 2 பேரும் டீச்சரா இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற நபர். இவங்களுக்கு போதைப் பொருள் கடத்துற நபர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி போதைப் பொருளை கொண்டு போய் கொழும்புல இருக்கிற ஒரு நபர் விமான நிலையத்திலிருந்து வெளியில போனதும் ஒருவர் வந்திருப்பார் என்று சொல்லி வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். சில நேரத்தில் அந்த மாதிரி போதைப் பொருளை கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு பேங்காக் போறதுக்கு நாங்க ஒரு பேக்கேஜை வந்து தருவோம், நீங்க வந்து உல்லாசமா இருக்கலாம் சொல்லி வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கோம். சில நேரத்தில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க போல. என்ன சொன்னா, மும்பையை சேர்ந்திருக்கிற நபர்கள் தாய்லாந்துல இருந்து பேங்காக்ல இருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப வாக்குறுதி நிறைவேற்றி உல்லாசமா விடுமுறையை கழிச்சதுக்கு பிறகு இந்த பேக் கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சதுன்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க. என்ன நம்பிக்கையில வந்தாங்கன்றது தெரியாது. பேக் முழுக்க நிரம்பி இருந்தது குஷ் போதைப் பொருள். அதிகாரிகள் அதை கைப்பற்றி இப்ப விசாரணைகள் நடந்து வருது. அதுக்கு பின்னால் இருக்கிற நெட்வொர்க் என்ன, யாருக்கு கொண்டு வந்தாங்க, யார் கொடுத்து அனுப்புனது என்றதை பற்றின விசாரணைகளும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரே நாள்ல 7 பேர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கலைன்பிந்துனுவ பிரதேசத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. மகள்ட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்குன்னு சொல்லி கேக்கோடையும் கிஃப்டோடையும் போன அந்த மகள்ட அப்பா அதே மகளையும் மனைவியையும் இன்னும் ஒரு மகனும் மகளும் நித்திர கொன்ற சந்தர்ப்பத்தில் வீட்டோட கொளுத்துறதுக்கு முயற்சி எடுத்து அவரும் உயிரிழந்திருக்கிற ஒரு பரிதாபகரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த சம்பவத்தில் தீ வச்சிருக்கிற அந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மனைவி உயிரிழந்திருக்கிறார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க உயிரிழக்கிறாங்க. அவங்களுடைய 16 வயதான ஒரு மகளும் உயிரிழக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில வந்து இன்னும் ஒரு மகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு மகனும் காயமடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நபருடைய மாமியார், அது மனைவியிட அம்மாவும் இந்த சம்பவத்தில் காயமடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன சம்பவம்னு சொல்லி முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிற தகவல்னு சொன்னா, ஒரு குடும்ப தகராறு தான் இன்னைக்கு 3 பேருட உயிர்களை காவு கொண்டிருக்கு. 3 பேர் காயமடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு பிரச்சனை சம்பந்தமா இதுக்கு முதல்லையும் பிரச்சனைகள் வந்திருக்கு, சண்டைகள் வந்திருக்கு. போலீஸ்லயும் முறைப்பாடு செய்யப்பட்டதுக்கு பிறகு போலீஸ் கூப்பிட்டு 2 பேரையும் விசாரிச்சு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டை வருது. 2 மகளையும் கூட்டிக் கொண்டு அந்த பெண் என்ன செய்திருக்கிறாங்க, நான் இந்த அம்மாட வீட்டை போறேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இவரும் இன்னும் 2 மகன்கள் இருக்கிறாங்களாம், அவங்களும் மற்ற வீட்டில் இருந்திருக்கிறாங்க. நேற்று ஒரு மகள்கிட்ட பிறந்தநாள் கிஃப்டும் கேக்கெல்லாம் வாங்கி கொண்டு பிறந்தநாளை கொண்டாடுறதுக்குன்னு சொல்லி இவர் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். பிறந்தநாள் திட்டமிட்ட மாதிரி கொண்டாடப்படுது. அதுக்கு பிறகு மகன்கள் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இவர் வந்து வெளியேறி இருக்கிறார், இல்லாட்டி வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. ஒரு வாகனத்தில் ஒரு லொரியில வந்து போயிருக்கிறார். லொரி எடுத்துக்கொண்டு சரி நான் போறேன் சொல்லி வெளியில போனாலும் அவர் வந்து போகல. வெளியில ஒரு இடத்துல லொரியை நிப்பாட்டி கொண்டு காத்து கொண்டு இருந்திருக்கிறார். கொஞ்சம் நேரம் போனதும் ஒரு 2 மணி மாதிரி இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. லொரிக்கு மேலே ஏறி அதுக்கு பிறகு 2 மாடி வீடு, 2வது மாடிக்கும் மேலால ஏறி குதிச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தையே, பிள்ளைகளும் முதல்ல பெட்ரூம்ல நிద్ర கொண்டிருந்தது 2 பெண் பிள்ளைகளும் அம்மாவும். அந்த ரூம் கொளுத்தப்பட்டிருக்கு. பிறகு நெருப்பேற்று எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கு. கொளுத்தின நபரும் அதே இடத்துல உயிரிழக்கிறார். 16 வயதான அந்த மகளும் அதே இடத்துல உயிரிழக்கிறார். அவருடைய மனைவி வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்திருக்கிறாங்க. மற்ற 3 பேரும் காயமடைஞ்சு இப்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குடும்ப தகராறு, 2 பேருக்கு இடையிலான பிரச்சனைன்றது 3 பேருட உயிர்களை காவு கொண்டு இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவமா இந்த சம்பவம் கலைன்பிந்துனுவ என்ற பிரதேசத்துல வந்து பதிவாகி இருக்கு. புத்தளத்திலையும் 5 மரணங்கள் பதிவாகி இருக்கு. புத்தளம் வெண்ணப்புவ பிரதேசத்துல சட்டவிரோதமான மதுபானம் குடிச்சார்கள், கசிப்பு குடிச்சதால இந்த 5 மரணங்களும் பதிவாகி இருக்கலாம் என்றது போலீஸ் சந்தேகிக்கிற விஷயம். பிரேத பரிசோதனை இதுவரைக்கும் நடத்தப்படல. அதுல வந்து மருத்துவ ரீதியில இது உறுதி செய்யப்படும். ஒரு சட்டவிரோதமான மதுபானம் விற்கிற பெண் அந்த பிரதேசத்துல பிரபலமான ஒரு நபர் இருக்கிறாங்களாம். எல்லா ஊர்களையும் இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து எப்படியும் இருப்பார். அந்த மாதிரி இந்த பிரதேசத்திலையும் வெண்ணப்புவ இந்த சம்பவம் நடந்திருக்கிற பிரதேசத்திலையும் சட்டவிரோதமான கசிப்பு விற்கிற ஒரு பெண் இருக்கிறாங்களாம். இவங்க இன்னும் ஒரு இடத்துல குருநாகல் பிரதேசத்துல இருந்து இதை வந்து கொண்டு வந்து விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மர ஆலையில வேலை செய்து கொண்டிருக்கிற 5 பேர் முதல்ல இதை வாங்கி குடிச்சதுல 5 பேர்ல 3 பேர் சுகையினம் அடைகிறாங்க, வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முதல்ல இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகுதான் உயிரிழந்திருக்கிற நபர்களினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற அந்த மர ஆலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டிலேயே ஒரு முதியவரும் இவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருப்பார் போல அவரும் உயிரிழந்திருக்கிறார். அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த சடலம்
எல்லாத்தையும் அடையாளம் கண்டு போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே தேடிக்கொண்டு போற நேரத்தில் ஒரு வாகன திருத்தும் இடத்துல, அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் வெண்ணப்பூர் பிரதேசத்தில் பக்கத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாகியிருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல சட்டவிரோதமான மதுபானம் கசிப்பு வாங்கி குடிச்சவர்கள் என்றது தெரிய வந்திருக்கு. வாகன திருத்துற இடத்துல இருந்து 3 பேர் இதை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சுயநலம் அடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. மர ஆலையில 2 மரணங்கள், பக்கத்தில் இருக்கிற வீட்டுல ஒரு மரணம் என்று சொல்லி சட்டவிரோதமான மதுபானம் குடிச்சதால, கசிப்பு குடிச்சதால 5 மரணங்கள் பதிவாகி இருக்கு என்ற தகவல் இன்றைக்கு ஊடகங்கள்ல பதிவாகி இருக்கு. 8 மரணங்கள் ஒரே நாள்ல பதிவாகி இருக்கு. ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கிற தகராறு காரணமா பதிவாகி இருக்கிற 3 மரணங்கள், கசிப்பு குடிச்சதால பதிவாகி இருக்கிற 5 மரணங்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இன்றைக்கு இலங்கையில அதிகம் ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.